இங்க பார், அதுவும் போக எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு யாராவது வந்தா உன்னை கூட்டிட்டு சுத்தினா ஏமானம் போயிடும். அதனால கோயிலுக்கு வந்து என் மானத்தை வாங்காதன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பார், வீட்டுல யாராவது வந்து கோயிலுக்கு ஏன் வரல வான்னு கூப்பிடுவாங்க. நான் உன்னை வர வேண்டான்னு சொன்னேன்னு என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காத. உனக்கே இஷ்டம் இல்லாத மாதிரி சமாளிச்சுக்க. புரியுதா? புரியுது மாமா. குட். அம்மா கிளம்பியாச்சாடா? அடடடடா, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஒரு வேலையா வெளியில கிளம்புறேன்னா சீக்கிரமாவே கிளம்புறது கிடையாது. சீவி சிங்காச்சி வர்றதுக்குள்ளயும் கோயில் நடைய சாத்திருவாமா. காலகாலத்துல போயிட்டு வாங்க, போங்க. இனியா நீங்க ரூம்ல இருக்கா? இனியா 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 இந்த வண்டமா போலாமா? ராசாத்தி எங்க? அவளுக்கு ஏதோ மூடு சரியில்லையா, கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டா. மூடு சரியில்லையா? மங்கை, நீ போய் ராசாத்திய கூட்டிட்டு வா. சரிக்கா. ஏய் ராசாத்தி, ஏன் கோவில் கிளம்பாம இருக்க? இல்ல அத்தை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்னாச்சு உடம்புக்கு? அசதியா இருக்கு அத்தை. வீட்டுக்குள்ளேயே இருந்தா அப்படிதான், மனசு உடம்பு சோர்ந்து போகும். வா, கோயில் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். இல்ல அத்தை, நான் வரல. ஏய், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இன்னைக்கு நல்ல நாள், சனி பிரதோஷம். புதுசா கல்யாணம் ஆனவங்க கோயிலுக்கு போய் சிவனை வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கையும் அமையும். அதுக்குதான் கூப்பிடுறேன், வா. இன்னும் பூ கூட வைக்கலையா? நல்ல பொண்ணு. திரும்ப. ரெடியா இருப்பேன்னு பார்த்தேன். இங்க என்னமோ சோகமா உட்கார்ந்துருக்கா. வா போலாம். சீக்கிரம் வா ராசாத்தி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. போலாம்க்கா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. பாரி வந்த உடனே முடிஞ்சா நாங்க வர்றோம். நாங்க வரோங்க. சரி, போயிட்டு வாம்மா. வாங்க போலாம். வா வாடா. சீக்கிரம் இறங்கி தொலை. பா. இனியா, ராசாத்திய கூட்டிட்டு வா. இதோ வரமா. வாங்கோம்மா, வாங்கோ. சௌக்கியமா இருக்கேல? நான் இவ்வளவு சொல்லியும் என் கூட கோயிலுக்கு வந்துட்டல. ஏய், உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? கோயிலுக்கு வந்து தொலைஞ்சி என் மானத்தை வாங்காதன்னு சொன்னேன்ல. நான் எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மதிக்காம வந்திருக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இல்லங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன். அத்தைதான் வற்புறுத்தி வர சொன்னாங்க. ஏய், நடிக்காதடி. உங்ககிட்ட தெளிவா விளக்கமா சொல்லிட்டு தானே வந்தேன். யாரு வந்து கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்து. இல்லங்க. ஏய், உன்னை பத்தி தெரியாது எனக்கு. எப்ப யாரு கூப்பிடுவா அத காரணமா வச்சு வந்துடலான்னு தானே அரஞ்சனா. உன்னால போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. எனக்கு தேவையா அந்த அசிங்கம்? இல்ல மாமா, நான் வரலன்னு தான் சொன்னேன். அத்தைதான் வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. அத்தைதான் இன்னைக்கு விசேஷமான நாள், புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஜோடியா வந்து வேண்டிக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனாலதாங்க வந்தேன். ஏய் ஏய் ஏய், எல்லாம் என்ன பண்றதுடி? கூட ஜோடியா வந்து வேண்டுதல் வர பண்றோமா? ஓங்கி குத்துன மூக்கு உள்ள போய் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போய். மாமா, கோவிலுக்கு வந்தா நீங்க திட்டுறீங்க,
வரலன்னா அத்தை திட்டுறாங்க. நான் என்ன மாமா பண்றது? நீங்களே சொல்லுங்க. பொது இடங்கிறதால திமிர்ல பேசிட்டு இருக்கியா? இருடி, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். இங்க பார், கோயிலுக்கு வா, வந்து தொலை. ஆனா உனக்கு எனக்கும் என்ன சம்மதமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, 10 அடி கேப் விட்டே வரணும், புரிஞ்சுதா? சரி மாமா. உள்ள வந்து என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப போலாம். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இனியா, ராசாத்தி எங்க? ஜகந்தன் பை கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள். ஏய் ராசாத்தி, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. கடல்கள் வெல்க, திறம்பு விவாறு ஓங்கி விக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி. வா. ஷோ, அத்தை வேற கூப்பிடுறாங்க. மாமா பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நான் இப்ப என்ன பண்றது? இனியா, என்னடா ஆச்சு அவளுக்கு? கூப்பிட கூப்பிட வராம அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. பரவாயில்லையே, குண்டு நம்ம பேச்ச மதிச்சு ஃபாலோ பண்ணுது. நம்ம இங்க இருந்து நகுந்தாதான் குண்டு வரும். என்ன ராசாத்தி, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒண்ணும் இல்ல அத்தை. வேகமா வந்ததுல கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு. அதான் கொஞ்ச நேரம் நின்னு வந்தேன். ஓ சரி சரி, சாமி கும்பிடு. ம். அது நம்ம இனியன் மாதிரி இல்ல? ஆமா, கூப்பிடு. இனியா. ஏய் ஹாய். ஹாய். பரவாயில்லையே, எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே. ஒன்னா படிச்சவங்க எப்படி மறக்க முடியும்? இல்ல, பெரிய லெவல் பிளேயர் ஆயிட்ட. வழக்கமா வளர வளர ஆரம்பத்துல பழகுனவங்கள மறக்கிறது தானே ஸ்டைலு. அதான் நீயும் அப்படி இருப்பியோன்னு நினைச்சோம். பரவாயில்ல, நீ பழச மறக்காம இருக்க. இங்க பார், பெரிய மனுஷன் மாதிரி தத்துவம் எல்லாம் பேசினா மண்டையில குடிக்க. எங்க இனியனை காணோம்? எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. போ போ, கூட்டிட்டு வா. பொல்லா வினையேன் புகழுமா ஒன்றறியேன், புல்லாகி பூடாகி பொல்லா வினையேன் புகழுமா ஒன்றறியேன். மங்கை, என்ன போனவங்க 2 பேரையும் காணோம்? எங்க போயிட்டாங்க? நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். ஏ ராசாத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராசாத்தி, உன்னை இனியன் கூட தானே வர சொன்னேன். நீ தனியா வந்ததுனாலதான் பொண்ணுங்க எல்லாம் அவன் கூட க்ளோஸா இருக்காங்க. பொண்டாட்டியா நீ பக்கத்துல இருந்தா அவங்க எல்லாம் தள்ளி நின்னுதான் பேசுவாங்க. போ, அவன் பக்கத்துல போ. போ ராசாத்தி. எப்படி அத்தை திடீர்னு பக்கத்துல போய் நிக்கிறது? இரு, இதோ வரேன். இப்போ ஸ்டேட் லெவல்ல விளையாட போற. அடுத்து இந்தியா இன்டர்நேஷனல்னு போயிடுவ. வா, எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. ஆமா, வா செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமே. இப்படி போடு. ரெடி? ரெடி. ஸ்மைல். இந்த விபூதிய அம்மா கொடுத்து விட்டாங்க, நெத்தில வச்சுக்க சொன்னாங்கன்னு சொல்லு. போ. எங்க வராங்கக்கா. ம்.
பிரசாதம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி போ. யாரு இனியன்? இது உன்னோட வைஃபா? ஏய், இனியன் ஒய்ஃபா? இனியன் என்ன சாதாரண ஆளா? காலேஜ் சாம்பியன். எத்தனை அழகான பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போய் அந்த குண்டு பொண்ணிய கல்யாணம் பண்ணிருப்பான். ஹே பிரியா, இனி என்ன உயர்வா பேசுறேன்னு நினைச்சு அந்த பொண்ணு மனசு காயப்படுத்தாத. சாரி. பரவாயில்ல. இந்த பொண்ணு யார், உங்க ரிலேட்டிவா? ஹே, பார்த்தா தெரியல, அவன் வீட்டு வேலைக்காரியா இருக்கும். என்ன இனியா? ஆமா. அப்ப நாங்க கிளம்புறோம். பாய் பாய் Bye. பாய். ஹே, பார்த்தா தெரியல, அவன் வீட்டு வேலைக்காரியா இருக்கும். ஆமா. அம்மா அலங்காரம்லாம் அடுத்து பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் சாமி. மங்கை, எங்க இனி இன்னும் ராசாத்தியும்? பூஜைக்கு நேரமாச்சு. ராசாத்தி எங்க? எனக்கு தெரியாது. அம்மா நல்ல நேரம் முடிய போறது, சீக்கிரம் பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 2 நிமிஷம் சாமி. மங்கை, எப்ப பாரு ஒன்னாலதான் பிரச்சனை. எங்க இருக்கான்னு பார்த்து போய் கூட்டிட்டு வா. மா இருமா, அவ இல்லன்னா என்ன, நம்ம தான் இருக்கோம்ல. பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதானே. இனியா, புரியாம பேசாத. இது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கான சிறப்பு பூஜை. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இருக்கணும், புரியுதா? மங்கை, நீ போய் கூட்டிட்டு வா. ராசாத்தி எங்க போனா இவ? ராசாத்தி, அத்தை, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். கண்ணெல்லாம் ஏன் கலங்கி இருக்கு? அழுதியா? இனி ஏதாவது சொன்னா நான் உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா மனசுருகி சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அதான் கண்ணு கலங்கிடுச்சு. வாங்க அத்தை போலாம். வா, அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான வைவ. சாமி, அம்மா. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிம்மா. ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாணயே நமஹ, ஓம் கட்பாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணு வல்லபாய நமஹ, ஓம் சிபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ. ரெண்டு தம்பதிகளும் மாலையை மாத்திக்குங்க. இனியா, மாத்திக்கோங்க. இந்த ராசாத்தி புடி, மாலையை புடி. போடு.
மாலையை போடு. ராசதி, மாலையை போடு. இனியா, மாலையை போடு. இனியா, ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் சம்பவே நமः, ஓம் விநாசினே நமः, ஓம் சசிசேகராய நமः, ஓம் வாமதேவாய நமः. குங்குமத்தை எடுத்து நெத்தியிலையும் திருமாங்கலத்திலும் வச்சு விடுங்கோ. குங்குமம் வை. வெயிடா. இனியா, பொண்ணு மாப்பிள்ளையும் கைய பிடிச்சுன்னு பிரகாரத்தை சுத்தி வாங்கோ. சுத்தி முடிக்கிற வரைக்கும் கைய விடக்கூடாது. சுத்திட்டு வாங்கோ. என்னடி இது? தெரியலையேடி. ஏய், அது அவன் பொண்டாட்டி. உன் வைஃப் உன் வேலைக்காரின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? குண்டா இருக்க பொண்ணுனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? வேலைக்காரின்னு எங்க கிட்ட சொல்ற? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சாரி இனியா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேலாச்சும் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோ. ஏய், இவன் கூட எடுத்த செல்ஃபிஸ் எல்லாம் முதல்ல டெலிட் பண்ணுங்க. வாங்க போலாம். என்னடா இனியா, இப்படி பொண்டாட்டிய போய் வேலைக்காரின்னு சொல்லிருக்க? நீயடா இப்படி எல்லாம் பண்ண? ச்சே, உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்குவேன்னு எதிர்பார்க்கல. மங்கை, போது நிறுத்து. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஊ மேலயும் பாரி தம்பி மேலயும் தான். நாங்க என்னக்கா தப்பு பண்ணோம்? அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் இப்படி வேலைக்காரின்னு சொல்லுவானா? அவன் கூட படிச்ச பொண்ணுங்களை எல்லாம் பாரு எப்படி இருக்காங்கன்னு. நீங்க அவனுக்கு கட்டி வச்ச பொண்ண பாரு, அவன் மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும். தப்ப பூரா உங்க பேர்ல வச்சுக்கிட்டு அவனை திட்டுற.
இனியா